சண்முக பரணி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சண்முகம் வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு வேகமாக போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. செல்லக்கனிக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து முத்துப்பாண்டி, சவுந்தரபாண்டி, பாண்டியம்மா 3 பேர் சேர்ந்து தான் பாக்கியத்துக்கு ஏதோ ஒன்று கலந்து கொடுக்கலான்னு பார்த்தாங்க. அந்த காஃபி எடுத்து நம்ம செல்லக்கனி வந்து குடித்ததுனால அவங்களுக்கு வாயிலேருந்து நொறையாக வருது. அவங்களோட டாஸ்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவாக ப்ளே பண்ணுறாங்களா பாண்டியம்மாலேருந்து எல்லாரும் ரத்னா காலத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு அவங்கள மனமேடைக்கு வந்து வர வைக்கணும்ல. அவங்க எங்கேயோ டூர் போயிருக்காங்க, அதை கேன்சல் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம செல்லக்கனி வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம பரணி. ஐயோ ரொம்ப டவுன் ஆகிட்டு போயிட்டே இருக்காளே, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியவே இல்லையே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பரணிலேருந்து எல்லாரும் வாயிலேருந்து இவ்வளோ நுரம் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணால் மட்டும்தானே வாயிலேருந்து நுரம் வருங்கிற மாதிரி அந்த இடத்துல எஸ்ஐக்கிலேருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சிவபாலன் வந்து துடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்ஐக்கு கவலைப்படாத, செல்லக்கனிக்கு எதுவும் ஆகாது, சண்முக அண்ணன் சீக்கிரம் வந்துடுவாங்க. இங்கே இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது, டிராஃபிக்காக இருக்க போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தங்கச்சிக்கா உசுரை கூட கொடுப்பாங்க, மருந்து மாத்திரை எல்லாம் வந்து சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது வேக வேகமாக மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னல்ல செல்லக்கனி வந்து பொழைப்பாளா, உழைக்கலனா இந்த கல்யாணமே நின்று போயிடுமே, அதை நினச்சி தான் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க காவியாலேருந்து எல்லாரும் ரொம்ப பாட்டமாக இருக்காங்க. செல்லக்கனிக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இது மாதிரி ஆகுன்னு எதிர்பார்க்கவே இல்லையே, அபசகமாக இருக்கேங்கிற மாதிரி கல்யாண வீட்டோட பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து நெகட்டிவாக வந்து பேசுகிறாங்க. ஏங்க சின்ன குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, அது சரி செய்ய மருத்துவர் நான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாதுகாப்பேங்க, இதுங்க ஏதாவது தேவையில்லாமல் பேசி இந்த கல்யாணத்தை நிற்கிற மாதிரி எதுவும் பண்ணி விட்றாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும் போது காவியா வந்து பேசுகிறாங்க சத்தம் போட்டு. ஏங்க என் தங்கச்சிக்கு ஏதாவது உடம்பு இல்லைன்னா நான் இப்படி தான் யோசிப்பேனா, ஏங்க இப்படி எல்லாம் அபாண்டமாக வந்து பேசுகிறீங்க, கல்யாணத்துக்கு வந்தால் கூட்டத்திலே இது மாதிரி 4 பேர் 4 விதமாக பேசுவீங்க போல இருக்குன்னு சொல்லி சவுண்டாக சத்தம் போட்டு பேசுகிறாங்க காவியா. பரவாயில்லம்மா, நீயாவது புரிஞ்சுக்கிட்டே நினச்சி ரொம்ப வந்து ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. செல்லக்கனிக்கு மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்தோன்னே டக்குன்னு வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க, டக்குன்னு வந்து போடணும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்லேருந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்துக்கும் செல்லக்கனிக்கு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும், கடவுளே தயவு செஞ்சு காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. வைகுண்டத்துலேருந்து எல்லாரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. டேங்கார்டு ஜஸ்ட் மிஸ்டர் சண்முகம், நீ கரெக்டான நேரத்துக்கு மருந்து மாற்றிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன், இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனையை வந்து நம்மளாம் சந்திக்க வேண்டியிருக்கும். செல்லக்கண்ணி கண்ணை மூடி இருந்தாலும் ஆச்சரியப்பதுக்கு எதுவும் இல்லை. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லையே, சென்னக்கண்ணிக்கு என்ன ஆச்சு, திடீர்னு வந்து பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப காஃபி வந்து குடிச்சால அந்த மிச்ச காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை லேபில் வந்து டெஸ்ட் பண்ணால் இதில் என்ன கலந்துருக்கு ஏது கலந்துருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சண்முக பாண்டி எல்லாரையும் வந்து முத்து பாண்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஒரு வேளை உங்கள் அப்பா அண்ணன் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சேச்சே அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இது கடைசியில் வந்து யார் குடிக்க வேண்டிய காஃபி, பாக்கியம் குடிக்க வேண்டிய காஃபி தான் அப்படின்னு சொன்னோன்னே ஆச்சரியப்படுறாங்க. ஒரு வேளை பாண்டியம்மாவோட சதி வேலையாக தான் இருக்குன்னு பாக்கியம் வந்து நம்ம பரணிக்கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க. என்னம்மா ஆச்சு, நீ இல்லாதப்ப வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. அம்மா இருந்தாலும் வாய்ப்பு இருக்குமா, ரத்னா வேற ஓடி வந்துட்டாங்க அந்த இடத்துல, தங்கச்சிக்கு என்னாச்சு பரவாயில்ல, பரணி வந்து காப்பாற்றிட்டா, ஜஸ்டிம்ஸில் வந்து எஸ்கேப் ஆகிட்டாலாம், அவளுக்கு என்ன ஆச்சு, இது மாதிரி காஃபி குடிக்க வேண்டிய இடத்துல யாரோ ஏதோ ஒரு பொருளை வந்து கலந்துட்டாங்க. அப்பா ரத்னா வந்துட்டாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலப்பா, அவள் என் மனைவியாக வரணும் தான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிவபாலன்லேருந்து எல்லாம் எஸ்ஐக்கு அழுவாத, அதான் தங்கச்சி வந்து ஏஞ்சிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது கண் முழிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க நம்ம செல்லக்கனி. அதே மாதிரி கண் முழிச்சு திறந்து பார்க்குறாங்க. அப்பாடா இப்போதான் ஆத்தா என் உசிரியே வந்துச்சு, என் குலசாமியே நீ தான், உனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேங்கிற மாதிரி தான் வைகுண்டன்லேருந்து எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த அண்ணங்காரன் இருக்கிற வரைக்கும் எந்த இதுவாக இருந்தாலும் நான் உன்னை சேவ் பண்ணிடுவேன் தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, எனக்கு அந்த காஃபி குடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இது மாதிரி பிரச்சனையும் வந்துச்சு. காஃபியில் கண்டிப்பாக யாரோ சதி வேலை செஞ்சுருக்காங்க, அது யார் செஞ்சுருப்பாங்க, எல்லாம் வந்து இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. இப்போ வந்து பிரச்சனை பண்ணால் சரி வராதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சண்முகத்தை வந்து ஆஃப் ஆக சொல்கிறாங்க. ஏன்னா காவியாலேருந்து என்ன நினைப்பா, இப்போ தான் வந்து சவுந்தரபாண்டிக்கும் முத்துப்பாண்டிக்கும் கொஞ்சமாவது அறிவு வந்து தன்னோட சொந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ இந்த மண்டபத்திலலாம் இருக்க வேணாம் பரணி, நீ வந்து தங்கச்சியை கூட்டிகிட்டு ரத்னாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து போயிடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவளும் இருக்கணுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து பேசிடுறாங்க காவியா கிட்ட. அண்ணன் தங்கச்சின்னு சொன்னால் அவங்க எனக்கு தங்கச்சி தானே, அப்படி இருக்கும்போது அவங்க போனால் நல்லாவா இருக்கும், என்னென்ன இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம காவியா. சரிம்மா நீ ஆசைப்பட்டுட்டல இருக்கட்டும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாங்க. அத்தை நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவன் பையன் திருந்திட்டான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவன் சத்தியமாக திருந்திட்டாங்கிற மாதிரி தான் பரணிக்கிட்டேயும் பாக்கியத்துக்கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க
நம்ம சண்முகம் நீங்கள் வந்து திருந்திட்டேன்னு சொல்லலாம், ஆனால் என்னால நம்ப முடியாது. ரத்னா எங்கேயோ ஒரு வாட்டி போயிட்டு இருந்தா, அவளை இங்கே வர வைக்கணும்னு ஒரே காரணத்துக்காக தான் உன் பையன், உன் புருஷன், உன்னோட அத்தை 3 பேர் சேர்ந்து சதி வேலை பண்ணி உனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் கடைசியில் செல்லகனி வந்து குடிச்சிட்டு பிரச்சனை ஆகிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே ரத்னா வந்துட்டான். கூட்டி கழிச்சு பார்த்தா நாளைக்கு தாலி கட்ட வேண்டிய இடத்துல காவியாவுக்கு பதிலாக வேற யாராவது சதி திட்டம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. உன் புருஷனும் உன் பிள்ளையும் இன்னியோட கடைசி நாளாக இருக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுற